திருப்பூர் மாநகராட்சியில் நாள் ஒன்றுக்கு சுமார் 800 டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகிறது. இந்த குப்பைகளை திறம்பட கையாளுவதில் மாநகராட்சி சிரமம் அனுபவித்து வந்த நிலையில் திருப்பூர் அருகே பொங்குபாளையத்தில் புதிய ரீகெயின் ரீப்ராசஸ் நிறுவனம் சார்பில் உலர்கழிவு மேலாண்மை மையம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் பெருமளவிலான இயந்திரங்கள் மூலம் பின்னலாடை தொழிற்சாலைகளில் இருந்து வரும் பனியன் வேஸ்ட், பிளாஸ்டிக் கவர்கள், அட்டைகள் உள்ளிட்ட உலர் கழிவுகள் தினமும் 90 டன் அளவில் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மறுசுழற்சியினால் தயாரிக்கப்படும் பொருட்கள் மறுபயன்பாட்டு நிறுவனங்களுக்கு அறிவியல் முறையில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த உலர்கழிவு மேலாண்மை மையத்தின் துவக்கத்திற்கு திருப்பூர் மாநகராட்சி, தமிழ்நாடு கழிவு மேலாண்மை மன்றம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பின்னலாடை சங்கங்கள் இணைந்து ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாகவும் கழிவு மேலாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த மையம் செயல்படுகிறது. இன்னைக்கு வந்து நம்ம ரீகெயின் ரீப்ராசஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தனியார் மூலமா ஒரு ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூல், அதாவது திடக்கழிவு வந்து எரிபொருள் உற்பத்தி பண்ணி நம்ம சிமெண்ட் கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு. ஏன்னா இது எரிபொருள் உற்பத்தி பண்ற நிறுவனம் இல்லை. இது நம்ம நகராட்சிகள், ஊராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகளை சேர்ற கழிவுகள் வந்து 3 வகையா நம்ம மேஜரா பிரிக்கிறோம். மக்கிற குப்பை, மக்காத குப்பை. மக்கிற குப்பை வந்து உரமாகவோ இல்ல மீத்தேன்கிற எரிவாயுவோ நம்ம உற்பத்தி பண்ணி எடுத்துடலாம். மக்காத குப்பையில நம்ம மறுசுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய உலர்வு கழிவுகள் இருக்கும். அதை வந்து நம்ம ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருவோம். இது இல்லாத அழுக்கு பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் செருப்பு, செப்பல், ஷூ, டேமேஜ் பில்லோஸ், நம்ம மேட்ரஸ், அழுக்கு பிளாஸ்டிக்ஸ், டேமேஜ் பேக்ஸ், இந்த மாதிரி ஐட்டத்தை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தி ரொம்ப சிரமம். துணி அதெல்லாம் வந்து என்னன்னா எரிபொருளா தான் பயன்படுத்த முடியும். நம்ம இப்ப இருக்கிறதுக்கு அது சேலபிள் பண்ண முடியாது. அது நான் ரீசைக்கிளபிள், நான் டீகிரேடபிள், நான் சேலபிள் வேஸ்ட். அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு இப்ப நம்ம சிமெண்ட் கம்பெனிஸ்ல தெர்மல் சப்ஸ்டியூஷன் ரேட்ல நிலக்கரிக்கு பதிலாக ஒரு 5 to 10% வந்து இந்த எரிபொருளை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ல ப்ரொவிஷன் இருக்கிறதுனால 1500 கிலோ கலோரிக்கு மேல இருக்கிற இந்த ட்ரை வேஸ்ட்டை மட்டும் சிமெண்ட் கம்பெனிக்கு நாங்க நகராட்சிகள், பேரூராட்சிகள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சில நகராட்சிகள்லயோ அவங்களுடைய வீடுகள்ல இருந்து வர உலர் கழிவுகளை பண்றாங்க. திருப்பூர்ல நிறைய பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ், பல்க் வேஸ்ட்னா 100 கிலோக்கு மேல அதிகமா குப்பை உற்பத்தி பண்றவங்க வந்து மொத்த கழிவுகள் உற்பத்தியாளர்னு சொல்றோம். அந்த மொத்த உற்பத்தி குப்பைகள் உற்பத்தி பண்றவங்க வந்து அவங்க குப்பைகளை அவங்களே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதுக்கு பதிலா அவங்களுக்காக நாங்க அந்த குப்பை எங்க கிட்ட கொடுத்தோம்னா நாங்க இன்னும் ஃபர்தர் செக்ரிகேஷன், மைக்ரோ செக்ரிகேஷன் பண்ணிட்டு அது ஏதாவது மிக்சிங் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு சிமெண்ட் கம்பெனிக்கு ரிக்வயர்மெண்ட் தகுந்தாப்புல இந்த குப்பையை நாங்க அனுப்பிச்சு, அதுக்காக தான் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டிருக்குது. இதுல வந்து நாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து தமிழ்நாடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபாரம்னு நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல வந்து இந்த ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரீஸ்ல உள்ள எல்லாரும் ஒரு மணி உறுப்பினர்களா இருந்து அவங்க இப்போ நிறைய வேஸ்ட் இருக்குது. இப்போ சிக்கன் வேஸ்ட், மட்டன் வேஸ்ட், அதை ஹேண்டில் பண்றது எப்படி, டெக்ஸ்டைல் வேஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஹேண்டில் பண்றது, அதுக்கு தேவையான மெஷினரி சப்ளை பண்றது, அதுக்கு தேவையான டெக்னாலஜி கொடுக்கறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி தரதுக்குலாம் இந்த ஃபாரம்ல மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த அமைப்பு மூலமா நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அவரு இது 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபார்மலா பண்ணிட்டு இருக்கிறத இதை ஒரு ஃபார்மலா சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வணக்கத்திற்கு மேயர், திருப்பூர் மாநகராட்சி மேயர் வந்து அதில் தூக்கி வச்சாங்க. துணை ஆணையாளர் வந்தாங்க, மாநகர நகர நல அலுவலர் வந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய வேஸ்ட் ஒரு ஜோன்ல இருந்து ட்ரை வேஸ்ட் நாங்க கொடுக்குறோம், நீங்க ப்ராசஸ் பண்ணி சிமெண்ட் கம்பெனிக்கு அவங்களுடைய லோட கூட நாங்க ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்க வந்து இது வந்து ஆக்சுவலா முன்னாடி வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி படி எங்களுக்கு இபிஆர் கிரெடிட் கொடுப்பாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த கம்பெனி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஐடிசி பண்ணுவாங்க. அவங்க வந்து முன்னாடி 4 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ஆப்ரேட்டர் வந்ததுனால அதர் ஸ்டேட்ல நடக்காது, நம்ம சொல்லக்கூடாது. அதர் ஸ்டேட்ல போர்ட்டல் அப்லோட் பண்ணதுல ₹1.50 தான் கொடுக்குறாங்க. அது அந்த அளவுக்கு இப்போ நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டே வரல. இப்போ நாங்க பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, முதற்கட்டமா அவங்கள்ட்ட மட்டும் தான் டார்கெட் பண்ணி அவங்க ஒரு கிலோவுக்கு இவ்வளவுன்னு கொடுத்தாங்கன்னா அது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எங்களுக்கு இங்க 40 பேர் ஒர்க் பண்றாங்க. இது வந்தா போதும், கரண்ட் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருந்தா போதும். இது நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இது எங்களுக்கு இதுல இருந்து ட்ரை வேஸ்ட் சேல்ஸ் பண்ற அளவுல கண்டிப்பா வசூல் பண்ணோம். அது பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் தான் முதல்ல வாங்குற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம். பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வந்து தான் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாதான் நாங்க போய் உங்ககிட்ட போய் கெஞ்ச முடியாது. பொறுப்பு மாநகராட்சியுடைய பொறுப்பு. பல்க் வேஸ்ட்டுக்காக தான் அது நாங்க எய்ம் பண்ணி போட்டிருக்கோம். மாநகராட்சி வந்து அவங்க ட்ரை வேஸ்ட் வாங்குறாங்கல்ல, அது அவங்க வாங்கும்போது அவங்க கொடுக்கறது நாங்க வாங்கி அவங்கள்ட்ட நாங்க எதுவும் பேமெண்ட் வாங்க மாட்டோம். நீங்க சொல்றீங்க 2000ல இருந்து குப்பையை பிரிக்கணும் பொதுமக்கள் விழிப்புணர்வு தான் சார். எல்லாரும் ஒரே நாள்ல கேட்டுக்க மாட்டாங்க. குப்பைகளை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம், பிரிக்கிறாங்க. அதாவது இது வந்து தொடர் முயற்சி, டெய்லி பிரிக்கிறோம். இன்னைக்கு நான் பிரிச்சுட்டேன், 10 நாள் பிரிச்சு அப்படி விட்டுறக்கூடாது. டெய்லி பிரிக்கணும். நம்மளே மறந்து போய் அதை விட்டுருவோம். அதை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் குப்பை பிரிக்கணும்ட்டு. அப்படி பிரிக்கப்படாத குப்பைகளை நாங்க பிரிக்கிறோம். இந்த மாநகராட்சியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த சயின்டிபிக்கா அதை ப்ராசஸ் பண்ற கெப்பாசிட்டிக்கு இப்பதான் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த எரிவாயு உற்பத்தி செய்யும் மீத்தேன் பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ற
பிளான்ட் வரும், ஃபீல்ட் ரெக்கவரி ஃபெசிலிட்டி பிளான்ட் வரும், அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி வேலை அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது முடிகிற வரைக்கும் இந்த சிரமங்கள் இருந்தாங்க. இல்ல அதிகாரிகள் இல்ல, பொதுமக்கள். நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் பிரிச்சு கொடுத்தாங்க. 2016, 17, 18, 19 பிரிச்சு கொடுத்தாங்க. எல்லாரும் பிரிச்சு கொடுத்தாங்க. கொரோனா வந்த உடனே நம்ம எல்லாம் வீட்டுல முடங்கி போயிட்டோம். நம்ம பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய 14 ஐட்டம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருளை நம்ம சீஸ் பண்ணோம். ட்ரை வேஸ்ட் தனியா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தான் நாங்க கலெக்ட் பண்ணோம். 10 நாள்ல டெய்லி வெட் வேஸ்ட் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வாங்கி தான் நாங்க ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருந்தோம். இப்ப செக்ரிகேஷன் கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. மறுபடியும் இது ஒரு நாள் பழக்கம் இல்லையா, திரும்ப செய்யணும்ல, அது நான் செஞ்சிடலாம். இப்ப மறுபடியும் தோக போறோம், பிரிச்சிடும் சார். ஒவ்வொரு அந்த நீங்க பிளாஸ்டிக்ஸ்னா 9 வகை பிளாஸ்டிக்ஸ் தனித்தனியா பிரிச்சு தான் நாங்க ப்ராசஸ் பண்ணோம். இதெல்லாம் ரீசைக்கிள். இப்ப பாட்டில், அந்த பாட்டில் மூடி வந்து MDP, இது வந்து பெட் பாட்டில், இந்த பிலிம், இந்த மாதிரி நாங்க 3 பிரிச்சோம். கம்பூட்டு, கிளவுஸ், ஜாக்கெட்டு, மாஸ்க், ஹெட் கிளவுஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஹெல்த் செக்அப் 15 days ஒன்ஸ் டாக்டர் வச்சு செக்அப். இது இப்ப நீங்க இவ்வளவு நேரம் இருந்தீங்களா, ஏதாவது பொல்யூஷன் உங்களுக்கு ஸ்மெல் ஏதாவது இருந்ததா? கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல இருந்து பொல்யூஷன் பக்கத்து இடத்துக்கு கூட எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு தான் இந்த தொழில் செய்யறோம். ஒரு நிமிஷம், நீங்க இதை வந்து எரிச்சோம்னா பொல்யூஷன் வரும், ஏர் பொல்யூஷன் வரும். கெமிக்கல் யூஸ் பண்ணா பொல்யூஷன் வரும். மக்கிற குப்பையில பாக்டீரியா வந்து நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குன்னா, ஒரு வீட்டு மக்கிற குப்பையை போட்டு பூட்டிட்டு போயிட்டோம்னா திரும்பி அந்த ஸ்மெல் வருது இல்ல, அது நீங்க ஒரு ஃபவுல் கேஸ் வரும். பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன். இதுல இருந்து குப்பையில வந்து மழை தண்ணி உரி லீச்சட் ஆகி தண்ணிக்குள்ள போச்சுன்னா வாட்டர் பொல்யூஷன். சாயில் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் எரிச்சா, இது எரிக்கப்படலை. நாங்க எல்லாம் ஷெட்ல தான் ஹேண்டில் பண்றோம், ஓப்பன்ல ஹேண்டில் பண்ணல. அப்படியே மழை தண்ணி உள்ள போய் அந்த டச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் கொட்டிட்டு ஓப்பனா இருந்தா மழை வந்தா அது உள்ள வந்து லீச்சட்டா வெளியில வந்தா கருப்பா ஒரு தண்ணி வருது இல்ல, பொல்யூஷன் தான், சாயம். அது வரக்கூடாதுங்கிறத ஷெட்ல பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஷெட் போட்டு மிஸ்திரிச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு டெய்லி 90 டன் வெள்ள போயிருந்தா சார். 90 டனுக்கு குப்பையே இல்லையா எங்கள்கிட்ட, 30 டன் தான் வருது எங்களுக்கு இப்போதைக்கு. இல்லைங்க சார், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து அவங்களுக்கு ப்ரீ ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி போடுறதுக்கு முடியல அவங்களால. 300 கோடி 80 கோடி அவங்க செலவு பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்க ஒரு 3-4 கம்பெனி போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட தான் நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இங்க இல்ல, ஆந்திரால வாங்கிக்கிறாங்க. ஈவன் இங்க உள்ளது மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் டிஸ்போஸ் பண்றோம். ஏன்னா எங்க தமிழ்நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ்ல கம்மி தான் இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தெர்மல் சப்ஸ்டிட்யூஷன் ரேட் மேண்டேட் பண்ணது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரே நாள்ல மாற்ற முடியாதுல்ல. இது ப்ராசஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கிலோவுக்கு வந்து 4 ரூபா வரும். இது பல்க் வேஸ்ட் கன்சூமர் கொடுக்குறாங்கல்ல, இல்ல அது வந்து ஐடிசி கொடுக்குறது 1 ஐடிசி வந்து 4 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 ரூபா 50 பைசா இல்ல, அது வந்து குப்பை வரி வந்து இல்ல இது வந்து சட்டப்படி நீங்க உற்பத்தி பண்ற குப்பையை நீங்க தான் கையாளணும். குடியிருப்பு நம்ம ரெசிடென்ஸ் இருக்காங்க தெரியுமா, நம்மள மாதிரி வீடு வச்சிருக்க குப்பையை மட்டும் தான் நகராட்சி எடுத்துக்கணும். 100 கிலோக்கு மேல உள்ள குப்பையை அவனே அவங்களே அந்த நிறுவனங்களே தங்களுடைய இடத்துல தான் கையாளுங்கிறது சட்டம் சொல்லும். சட்டம் தெரியாம சொல்ல முடியாது. சட்டப்படி அவங்க செய்யறதுக்கு அவங்க இடம் இல்ல, முடியலன்னா நாங்க ஹெல்ப் பண்ணோம், எங்களை பயன்படுத்திக்காங்க.